ஸ்குவாட் நேற்று சென்னை ஆர்சிபி மேட்ச் நடந்ததை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆன விராட் கோலி அண்ட் டீம் வந்து பயங்கரமான பட்டை கிளப்பினாங்க. வந்த பேட்டர்ஸ் எல்லாமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க வந்த பேட்டிங் பண்ண ஸ்டைலே தெரியுது. எப்படியாச்சும் இந்த மேட்ச் வின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் குவாலிஃபை ஆகணுன்ற வெறித்தனத்தில் வந்திருக்காங்க. ஸோ சென்னை பவுலர்ஸால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஓவரால் வந்து அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் 218 வந்து அடிச்சாங்க. ஸோ நம்ம 219 அடிச்சா வின் அப்படின்ற டார்கெட் இறங்கும் போது ஓப்பனிங்லேயே வந்து ருத்ராஜ் டக் அவுட். அப்பயே வந்து நமக்கு நம்பிக்கை போயிடுச்சு. அப்புறம் ரக்ஷின் ரவீந்திரா அப்புறம் நம்ம டீம் எல்லாம் வந்து ஓரளவுக்கு முன்னாடி வர ட்ரை பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஆர்சிபியுடைய பவுலிங் அட்டாக் எஸ்பெஷலி நேற்று நல்லா இருந்தது. ஸோ சென்னை பேட்டர்ஸால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ 201 எடுத்தால் குவாலிஃபை லெவலுக்கு இருந்தது. ஸோ அதாச்சும் அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் ஓவருக்கு தலை தோனி வந்து செட் பண்ணாரு. மொதல் பாலே 6 அடிச்சு பயங்கரமான நம்பிக்கை கொடுத்தாங்க. பட் ஆனால் நம்ம தலை தோனியால் ஃபினிஷ் பண்ண முடியல. 13 பால் 25 ரன் அடிச்சு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடிட்டு வெளியே போயிட்டாரு. நேற்றைய மேட்ச் ஆர்சிபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ செம்ம சந்தோஷமா இருக்கு. ஒரு சிஎஸ்கே ஃபேனா ஆர்சிபி குவாலிஃபை ஆகிறதுல பயங்கர ஹாப்பி. தலை தோனி அப்படி இன்னொரு சீசன் ஆட போறாரு. ஸோ விராட் கோலி அண்ட் டீமை வந்து இப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அவங்களுடைய ஃபயர் நேற்று தெரிஞ்சது. ஸோ 1% இன்னைக்கு 100% குவாலிஃபை ஆகிட்டு நிற்கிறாங்க. ஸோ இந்த கான்ஃபிடென்ட் உண்மையிலே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கு எல்லாருக்குமே. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி